السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற ரமலான் சிறப்பு தொடரின் 11வது தொடரிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நமது இந்த தொடரிலே அல் குர்ஆனை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கான முக்கியமான ஒரு விடயம், அல் குர்ஆனோடு நாங்கள் உண்மையாக நடந்து கொள்வது. உண்மையாகவே அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் வழிகாட்டலை பெற வேண்டும் என்ற அந்த உண்மையான உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் அல் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட இந்த தலைப்பு விடயத்திலே, குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்கான அல் குர்ஆன் வழங்கக்கூடிய தீர்வு என்ன என்பது என்று நாங்கள் அல் குர்ஆனை தேடி செல்லும் போது நாங்கள் காலியான மனதோடு செல்ல வேண்டும். முன்முடிவுகள் இல்லாத உள்ளத்தோடு நாங்கள் அதனை அணுக வேண்டும். ஏற்கனவே நாங்கள் சில முடிவுகளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த முடிவுகளுக்கு அல் குர்ஆனில் ஆதாரம் இருக்கின்றதா, அதனை அல் குர்ஆன் சொல்கின்றதா என்று நாங்கள் அணுகக்கூடாது. அது இயக்க கொள்கையாக இருக்கலாம், மதுஹப் கருத்துக்களாக இருக்கலாம், தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அல் குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடக்கூடிய நேரத்திலே நாங்கள் எங்களுடைய முன்முடிவுகளை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு முழு மனதோடு அல் குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அல் குர்ஆனை அணுகினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுவோம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய விடயத்திலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அவர்களிலே அல்லாஹ் தஆலா நலவு இருப்பதாக அறிந்திருந்தால் அவர்களுக்கு அதனை கேட்கச் செய்திருப்பான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை நாங்கள் சரியாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீர்திருத்தம் மிக்க உள்ளத்தோடு நாங்கள் அதனை அணுக வேண்டும். ஏற்கனவே பல தவறான கொள்கைகளை சுமந்தவர்களாக, அதற்கு ஆதாரம் தேடியவர்களாக நாங்கள் அங்கு குர்ஆனுக்கு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அதிலே உள்ள அனைத்துமே எங்களுடைய கொள்கைக்கு சார்பானது போன்றுதான் எங்களுக்கு தெரியும். ஷைத்தான் அப்படித்தான் எங்களுக்கு காட்டுவார். எனவே ஒருவரிடத்திலே தீர்வு கேட்டு செல்லக்கூடிய நேரத்திலே ஏற்கனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த தீர்ப்பை தான் அவர் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த தீர்ப்பு தான் வழங்கினாலும் எங்களுடைய முடிவுக்கு மாற்றமான தீர்ப்பை வழங்கினால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவைகள் தவறாகத்தான் எங்களுக்கு தெரியும். அதிலே உள்ள சரியான கருத்துக்கள், சத்தியங்கள் எங்களுக்கு புலப்பட மாட்டாது. எனவே அல் குர்ஆன் இப்படித்தான். அல் குர்ஆனை நாங்கள் அதிலே இருந்து சரியான முறையிலே வழிகாட்டல்களை பெற வேண்டும் என்றால் எங்களுடைய முன்முடிவுகளை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு உண்மையான முறையில் நாங்கள் அல் குர்ஆனை நாங்கள் அணுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், வழிகாட்டுவான். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன எல்லா விடயங்களும் இருந்தாலும் இந்த விடயத்திலே நாங்கள் கோட்டை விடுவோமாக இருந்தால், எங்களிடத்திலே கோளாறு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியாது. அஃபலா யததப்பரூன குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் அல் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அல்லது அவருடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? அல் குர்ஆனிலிருந்து சரியான வழிகாட்டல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் காணப்படுகின்றன, பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் திறந்தால்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும், அதனுடைய வழிகாட்டல்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் அணுகக்கூடிய நேரத்திலே எங்களுடைய எல்லா முன்முடிவுகளையும், ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் என்று முழுமனதோடு சென்று அதிலே சொல்லப்படக்கூடியவைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு எங்களுக்கு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆன் மூலமாக நாங்களும் பல வழிகாட்டல்களை பெற்று வெற்றியடையலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அப்படியான அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை அதிலே இருந்து நேரடியாக பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கியவராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.